ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 2 மாதத்துக்குள்ளே அனைத்து ரேஷன் கார்டும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் யாருக்கு ரேஷன் கார்டு வழங்க போகிறாங்க, அந்த கேட்டகரியில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தை தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இ-ஸ்ரம் தளத்தில் பெயர் பதிவு செய்துள்ள 8 கோடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட உத்தரவுகள் அமல்படுத்தப்படலை. அதனால அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 2 மாசத்துக்குள்ள கார்டு வழங்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே ரேஷன் கார்டுகளை உடனே வழங்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. இ-ஸ்ரம் வெப்சைட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அது போக அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் தொழில் தொடங்குவாங்க, இல்லை அப்படின்னா அங்கே வேலை செய்வாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க ஒரு இடத்துல இருந்து நேட்டிவ் பிளேஸ்ல இருந்து வேற பக்கம் ஷிஃப்ட் ஆகும்போது அங்கே ஒரு அட்ரஸுக்கு இல்லை வேற ஏதாவது ப்ரூஃபுக்காக தேவைப்படுறது தான் ரேஷன் கார்டு. இந்த ரேஷன் கார்டு அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா நேட்டிவ் பிளேஸ், இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணி ஈஸியாக வாங்கிக்க முடியும். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் ஒரு மாநிலத்திலிருந்து வேற ஒரு மாநிலத்துக்கு போய் அங்கே ரேஷன் கார்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த இ-ஸ்ரம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வெப்சைட் மூலமாக வாங்கிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த இ-ஸ்ரமில் அப்ளை பண்ணவங்களுக்கு யாருக்குமே ரேஷன் கார்டு வரல. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அதில் அப்ராக்சிமேட்டாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா 8 கோடி பேர் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வருஷமாக ரேஷன் கார்டு வரல. இந்த ஒரு சமயத்தில் தான் உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ரேஷன் கார்டு வழங்கணும் அப்படின்னு சொல்லி. நார்மல் ரேஷன் கார்டுக்கு யார் யார் அப்ளை பண்ணீங்களோ அவங்களுக்கு இது பொருந்தாது நண்பா. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக இருக்கணும், இல்லை அப்படின்னா அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்குள்ளே இந்த கார்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிரடியாக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே ரேஷன் கார்டை உடனே வழங்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நார்மல் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இது பொருந்தாது, தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அது போக அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அந்த ரேஷன் கார்டை 2 மாதத்துக்குள்ளே கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மாதத்துக்குள்ளே புதிய ரேஷன் கார்டு வந்துடும். கிட்டத்தட்ட 1 இயராக வெயிட் பண்ணியிருப்பீங்க, இனிமேல் வெயிட் பண்ண தேவையில்லை. 1 மந்த் 2 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு கைக்கு வந்துடும் புதிய ரேஷன் கார்டு. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.